ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா, ஜாதகம் என்று எடுத்துக்கொள்ளுகின்ற போது அதில் பார்க்க வேண்டிய அம்சங்கள் என்பது அதிகபட்சமாக இருக்கிறது. ஒரு மேலோட்டமாக பார்த்து பலனை தெரிஞ்சுக்க முடியாது. நிறைய விஷயங்களை கவனிச்சாகணும். இப்போ ஒரு மனிதர் நான் பிறக்கிற, நீங்க பிறந்திருக்கீங்க, நீங்கள் பிறந்த நேரத்தை வைத்துத்தான் உங்களுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படுகிறது. இந்த பூமிக்கு உங்களுடைய சிரசு வெளிவருகின்ற நேரம்தான் நீங்கள் பிறந்த நேரம். அந்த நேரத்தை வைத்தே உங்களுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படுகிறது ஜாதகமாக. அப்ப ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம், என்ன ராசி, 9 கிரகங்களும் எந்த ராசி கட்டத்தில் சஞ்சரிக்கிறார்கள், அப்ப என்ன லக்னம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானித்து விட முடியும். அப்போ அடிப்படை என்பது ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு ஜாதகத்தில் அடிப்படை என்பது லக்னம் தான். லக்னம் எந்த இடமாக இருக்கிறதோ அந்த இடத்தை வைத்துத்தான் அடுத்த பாவகங்கள் நாம் கணக்கிட முடியும். அப்ப பாத்தீங்கன்னா, ஒரே நட்சத்திரமா இருக்கும் ஒருத்தர் பிறந்தது, ஒரே ராசியாக இருக்கும். இன்றைக்கு பிறக்கின்ற போது, இன்றைக்கு காலையில் ஒருவர் பிறக்கின்ற போது ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறார். அதுவே 2 மணி நேரம் கழித்து பிறப்பவரும் அதே ராசி நட்சத்திரமாகத்தான் இருப்பார். ஆனால் இவருடைய லக்னம் வேறானதாக இருக்கும், அவருடைய லக்னம் வேறானதாக இருக்கும். அடுத்து 2 மணி நேரம் கழித்து பிறப்பவருக்கும் அதே ராசி இருக்கும், அதே நட்சத்திரம் இருக்கும், லக்னம் வேறுபடும். அப்போ ஜென்ம லக்னம், லக்னம் என்பதுதான் நாம். நம்மை மையமாக வைத்து 12 பாவகங்களை நமக்கு முன்னோர்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். 2ஆம் இடம் என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம். 3ஆம் இடம் என்பது சகோதரஸ்தானம், சகாயஸ்தானம். 4ஆம் இடம் என்பது மாதுர்ஸ்தானம், சுகஸ்தானம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். 12ஆம் இடம் விரயஸ்தானம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்தானத்திற்குள்ள ஒரு கிளை நதிகள் ஓடிக்கிட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கும். இது பொதுவான இடம். அப்போ இன்றைக்கு பிறந்தவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா 12 லக்னத்திற்குள் பிறந்தவர்களாக இருப்பார்கள். லக்னம் வேறுபட்டுக் கொண்டிருக்கும். இந்த தகவல் எதற்காக நாங்க சொல்றேன்னா, இப்போ கிரகங்கள் என்பவர்கள் பாத்தீங்கன்னா 9 பேர் தான். மாந்தி என்பவர் ஒருவர் 10 பேர் தான். அப்ப 12 வீடுகள் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா சில ஜாதகத்துல ஒரே ராசி கட்டத்துல 4 கிரகமோ 5 கிரகமோ 6 கிரகமோ இருப்பாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படி கிரகங்கள் பரவலாக இருப்பாங்க. 4 முனைகளிலும் கிரகங்கள் இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்கின்ற போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இப்போ முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ரொம்ப அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் 7ஆம் பார்வை என்பது பொதுவானதுங்க. சந்திரனாகட்டும், சூரியனாகட்டும், செவ்வாயாகட்டும், எல்லா கிரகத்திற்கும் 7ஆம் பார்வை, சப்தம பார்வை என்பது பொதுவானது. அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு சிறப்பு பார்வை என்று வருகின்ற போது 4ஆம் இடமும் 8ஆம் இடமும். அப்ப செவ்வாய் ஒரு இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அங்கிருந்து 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதே போல ஒரு சிறப்பு பார்வை கொண்ட ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா குரு. அவர் ஒரு ராசியில் சஞ்சரிக்கின்ற போது அங்கிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். சனி பகவான் எப்படின்னா, அவர் ஒரு ராசி சஞ்சரிக்கின்ற போது அங்கிருந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். நீங்க பிறந்த ஜாதகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்துல வெற்று கட்டம் என்பது இருக்கும். புரியுங்களா? வெற்று கட்டம் கிரகங்களே இருக்காது. அந்த இடங்களை நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு சந்திரன் இருக்காரா, அவருடைய 7ஆம் பார்வை அப்படியே நேர் இதுல ஒரு வீட்டை கொண்டு போயிட்டு பாட்டுங்க. அந்த வீட்டுல கிரகங்களே இல்லை என்றாலும் சந்திரனுடைய பார்வை அங்க படுது. அப்போ அந்த இடம் உங்களுக்கு உயிர் பெற்று விடுகிறது. இன்னொரு இடத்துல எந்த கிரகமும் இல்லை, ஒரு குரு பார்க்கிறார் அந்த இடத்துல, அப்போ அந்த இடமும் உயிர் பெற்று விடுகிறது. இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் அவருடைய பார்வையுடைய
இடங்களை அப்படியே கொண்டு போய் சேருங்க. அப்போ பெரும்பகுதி பாத்தீங்கன்னா எல்லா இடமும் உயிர் பெற்று இருக்கும். ஆனாலும் அதிலும் விதிவிலக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இடங்களுக்கு எந்த பார்வையும் கிடைக்காத இடமாக இருக்கும், எந்த கிரகங்களும் அமராத இடமாக இருக்கும். சில இடங்கள், அந்த இடங்கள் என்று பூஜ்ஜியமான சுழியமான இடமாக நம்முடைய ஜாதகத்தில் மாறிவிடும். அப்போ அந்த இடம் என்பது கூட பாத்தீங்கன்னா, ஒரு நாளில் பிறந்தவர்களுக்கு அவருடைய லக்னத்தை மையமாக வச்சு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப மையமாக வைத்து பார்க்கின்ற போது ஒரு 2ஆம் இடத்திற்கு கிரகமும் சஞ்சரிக்கவில்லை, எந்த கிரகமும் பார்க்கவில்லை 2ஆம் இடத்தை. அப்போ குடும்பம் என்பது அவர்களுக்கு ஒரு இழப்பானதாக ஒரு தகவலாக இருக்கும், ஒரு வலிமிக்கதாக இருக்கும். அப்ப எந்த இடத்திற்கு கிரகங்கள் சஞ்சரிக்கவில்லை, எந்த இடத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கவில்லையோ, எந்த இடத்தை கிரகம் பார்க்கவில்லையோ, ஒரு கலத்திரஸ்தானம் வச்சுங்க 7ஆம் இடத்தில், அந்த 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, இல்ல 7ஆம் இடத்துல எந்த கிரகம் பார்க்கல, அந்த இடம் பலம் இழந்திருக்கிறது. அந்த ஜாதகருக்கு அந்த இடம் பலம் இழந்திருக்கிறது. தொழில் ஸ்தானம் ஒருத்த வச்சுங்களேன், தொழில் ஸ்தானத்தை எந்த கிரகம் தொழில் ஸ்தானத்தில் இல்ல, எந்த கிரகம் பார்க்கல, அந்த இடம் அந்த ஜாதகருக்கு பலம் இழந்திருக்கிறது. அப்படி இப்படி பார்க்கின்ற போதே எந்த இடம் அந்த ஜாதகருக்கு பலமிழந்திருக்கிறது என்பதை பார்க்கின்ற போதே அந்த இடத்தில் அந்த ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப ஜாதகத்தை பார்ப்பது இப்படித்தாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு திதியில் பிறந்தவர்களுக்கும் அமாவாசை பௌர்ணமி தவிர்த்து மற்ற அனைத்து திதியில் பிறந்தவர்களுக்கும் குறைந்தபட்சம் 2 வீடுகள் என்பது திதி சூனிய ராசிகளாக இருக்கும். சதுர்த்தசியில் பிறந்தவர்கள் மட்டும் 4 வீடுகள் திதி சூனிய ராசியாக மாறிடும். இப்போ எப்படி ஒரு ராசி கட்டத்துல ஒரு இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, பலவீனப்பட்டிருக்கிறதோ, கிரகங்கள் அந்த கட்டத்தில் சஞ்சரிக்கவில்லை, எந்த கிரகமும் அந்த இடத்தை பார்க்கவில்லை, அதனால் அந்த இடம் பலவீனப்பட்டிருக்கிறது, அந்த ஜாதகருக்கு அந்த இடம் என்பது ஒரு பலவீனமான இடம், பலன்கள் கிடைக்காத ஒரு இடமாக இருக்கிறதோ, அதே போல் திதி சூனிய ராசியினால் பாதிக்கப்பட்ட இடமும் அந்த ஜாதகருக்கு பலவீனமான பலன் கொடுக்காத, பலனை எட்ட முடியாத இடமாக மாறிவிடும். அப்போ ரொம்ப ரொம்ப கடல் போட்டது ஜாதகம். ஒரு கையில ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்தாதான் சரியான பலனையே சொல்ல முடியும். இப்போ இதையெல்லாம் உங்களுக்கு நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஏதோ ஜாதகம்னா அப்படியே அள்ளி விட்டுட்டு போறது கிடையாது. இதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணக்கு போட்டு சொன்ன இல்லைங்களா, உங்க ஜாதக கட்டத்தை எடுத்துக்கங்க, உங்க லக்னத்தை மையமா வச்சுக்கோங்க, 12 வீடு உங்களுக்கு இந்த வீடுகளாக வரும். அந்த 12 வீடுகளில் எந்த கிரகங்கள் சஞ்சரிக்கிறார்கள் பாருங்க, இல்லை எந்த வீடுகளை மற்ற கிரகங்கள் பார்க்கிறார்கள் பாருங்க. பார்வையும் கிடையாது, சஞ்சரிக்கவும் இல்லை என்றால் அந்த வீடு உங்களுக்கு பலவீனப்பட்டு இருக்கிறது, அந்த வீடுதான் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய இடமாக இருக்கிறது என்பதை மையப்படுத்திக் கொள்ளலாம். திதிசூனிய ராசியாக எந்த வீடு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த வீடு உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கலத்தர ஸ்தானமாக இருக்கலாம், ஜீவனஸ்தானமாக இருக்கலாம், சகோதர ஸ்தானமாக இருக்கலாம், புரியுங்களா? எல்லாம் இப்படி எந்த வீடு பாதிக்கப்பட்டிருக்கு அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு எளிமையான வழி சொல்லியிருக்கிறேன். இதையெல்லாம் தெரிந்து கொண்டாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுவது என்னன்னா, ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த ஆலயத்துக்கு போங்க, அந்த இடத்திற்குரிய கிரகத்திற்குரிய ஸ்தலம் இந்த ஸ்தலம், அங்க போயிட்டு பரிகார பூஜை செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமா வாழ்க்கை வளமாகும். ஏன்னா சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை பார்க்கின்ற போது எனக்கு ரொம்ப வழியாவே இருக்கு. வாழ்க்கையில எப்படியெல்லாம் போராடி கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் பார்க்கும்போது ரொம்ப வழியாவே இருக்கு. அததான் கர்ம வினைன்னு சொல்றது. அதெல்லாம் இன்னும் விரிவா பேசுவோம். இப்போ இந்த நேரம் எப்படி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, அந்த இடம் பாதிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்தினால் உங்களுக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன். இன்னும் விரிவா சொல்லுவேன். மேலும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா என்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு பதில் சொல்வதற்கு காத்திருக்கிறேன். எப்பொழுதும் இந்த குருஜி அஸ்ட்ரோ டிவி உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.